Sevakar IAS hit session December 3. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டி. ஸோ எல்லா மேஜர் ஆர்டிக்கல் அவங்களும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பர்சனல் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட் கமிஷனர். ஸோ அவருடைய ரோல் எந்தளவுக்கு குரூஷியல், எந்த ஸ்டேட்லாம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவரோட அப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இதை பற்றின ஆர்டிக்கல். தென் நியூட்ரிஷன் அண்ட் டிசபிலிட்டிக்கான லிங்க் இல்லை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸோடைய குரூஷியல் ரோல் என்னென்னு பேசியிருக்காங்க. தென் இன்க்ளூசிவிட்டி அண்ட் என்டர்டைன்மெண்ட், அதாவது என்டர்டைன்மெண்ட் செக்டார்ஸில் எந்த அளவுக்கு டிசேபிள் பீப்புளுக்கான ஒரு ஆக்சசிபிலிட்டி அண்ட் அவங்கள வந்து எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். தென் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ், ஸோ எந்த அளவுக்கு டிசேபிள் பீப்புள் வந்து அதர் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் டிவைசஸ் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க லைஃப்பில் வர்றாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. தென் நியூ கிரைம்ஸ், இந்த சைபர் கிரைம்ஸ், இதனால் நிறைய ஃப்ராட்லாம் நடக்குது, பைசா லூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஆர்டிக்கல். தென் வேக்கப் கால், தட் இஸ் நம்ம ஜிடிபி வந்து இப்போ லோவாக போய்கிட்டு இருக்குது, அர்பன் டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, அது ரிலேட்டடாக. தென் நம்ம மெயின் ஆர்டிக்கல்லேருந்து வந்துடலாம். இன்றைக்கி ஓவரால் வந்து டிசபிலிட்டி ரிலேட்டடான கம்ப்ளீட் ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு பிஃபோர் ஆர்டிகல்ஸை ஒன் பை ஒன் பார்த்துருவோம். பிகாஸ் டுடே இஸ் எவ்ரி திங்ஸ் ஆல் அபவுட் டிசபிலிட்டி அப்படிங்கிறதுனால ஆர்டிகல்ஸை முடிச்சுட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே போகலாம். ஸோ மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிமினரியில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா சேம் இது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் ஏரியாவில் வந்து ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஜிஎஸ் 2ல் வரும். ஈவன் நீங்கள் ஜிஎஸ் 1ல் சொசைட்டியில் கூட வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இவங்க வந்து வல்னரபிள் செக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இவங்களை பற்றி படிப்போம். ஸோ தேர்பை மெயின்ஸில் வந்து மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டான கான்செப்ட். கவர்னன்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்துடும். பிகாஸ் வென் யூர் ரைட் இஷ்யூஸ் ரிலேட்டடாக பேசலாம் அண்ட் வெல்ஃபேர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக வந்து பேசலாம். இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கும், பெனிஃபிஷியரியாக பார்க்கோமா இல்லை ரைட்டாக அவங்களுடைய உரிமையாக வந்து பார்க்கோமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, லெட் வி கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல், தட் இஸ் அ சிட்டிசன் வித் அ டிசபிலிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்சனல் டிசபிலிட்டி ஆக்ட் 2016, ஸோ அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன், தட் இஸ் அ ஸ்டேட் கமிஷனர். ஸோ அவங்க ரிலேட்டடாக எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஃபோர் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசபிலிட்டிஸ் இந்தியாவில் வந்து 2.21% இருக்கிறதாக 2011 சொல்கிறத இவர் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்த செப்பரேட்டான ஒரு ரிப்போர்ட்டில் 16% வந்து இருக்கிறதாக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனல் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது 2007 யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டி அப்படிங்கிறதுல இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணதுனால கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட். நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பேக்ரவுண்டில் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் கொடுத்துக்கக்கூடிய ப்ரொவிஷன் செக்ஷன் 82. ஸோ இது இந்த ஸ்டேட் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து மையப்படுத்துது. இந்த ஸ்டேட் கமிஷனருக்கு வந்து குவாசி ஜுடிஷியல் பவர் இருக்குது. பட் அதாவது இவருடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டில் கொடுத்துக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அதை மானிட்டர் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கான கிரிவன்சஸை வந்து எஃபெக்டிவாக வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. பட் அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இவங்க இந்த குவாசி ஜுடிஷியல் பவர் வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ குவாசி ஜுடிஷியல் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம சிவில் அண்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து 2 கேட்டகரி உண்டு. ஸோ சிவில் ரிலேட்டடான பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து குவாசி ஜுடிஷியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு என்கொயரி பண்ணுறது, விட்னஸை வந்து ஆஜராக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான சர்டன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். வேறு அவங்க கொடுக்கக்கூடிய வெர்டிக்ட் வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் பவராக இல்லையா அப்படிங்கிறது செப்பரேட் கேட்டகரி. ஸோ சில இது வந்து ரெக்கமெண்டேட்ரியாக இருக்கும், சில இது பார்த்திங்கன்னா இல்லை ஹேவ் இட்ஸ் ஓன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் ஆர்டர் பார்த்திங்கன்னா இட்ஸ் ரெக்கமெண்டேட்ரி தான். அது வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வேறஸ் இப்போது நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் இல்லை ஐடிடி ட்ரிபுனல்ஸ், ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே குவாசி ஜுடிஷியல் தான். ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ரூலிங் வந்து செல்லுபடி ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக் ஆயுக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேஸ் இட்ஸ் ஓன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம். நீங்கள் அப்பீல் மாதிரி கோர்ட்டுக்கு வேணால் போய்க்கலாம். ஸோ இப்போது குவாசி ஜுடிஷியல் பவர் அப்படின்னா தெரியுது இல்லையா. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் இவங்க எஃபெக்டிவாக இந்த டிசபிள் பீப்புளுக்கான குறைகளை தீர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படுறதில்லை அப்படிங்கிறத மீன் பண்ணியிருப்பாங்க. இது ஈவன் வந்து சீமா கிரிஜா லால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2021 கேஸில் ஈவன் சுப்ரீம் கோர்ட்டும் கூட வந்து இதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய இடங்களில் இந்த ஸ்டேட் கமிஷனர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுல டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் டிலே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குவாசி ஜுடிஷியல் பவரை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணல. தென் அப்பாயின்மெண்ட்டில் வந்து டிலே ப்ராசஸ் இருக்குது. அண்ட் அப்பார்ட்
ரொம்ப முக்கியமாக வந்து அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ நார்மலாக வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் அந்த அப்பாயின்மெண்ட் பர்சனுடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லா, ஹியூமன் ரைட்ஸ், எஜுகேஷன், சோசியல் ஒர்க், ரீஹாபிலிட்டேஷன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் இவங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பர்சனை தான் இதில் வந்து ஸ்டேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். பட் நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா as per the latest report 2021-22 there is a chief commissioner for person with disabilities. அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் only 18 ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் என்ஜிஓஸ் இல்லை சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனில் இருந்து ஒரு பர்சனை வந்து ஸ்டேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரிமைனிங் எல்லாருமே லைக் சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாம் இந்த பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய பீப்புளை மட்டும்தான் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு கவர்னன்ஸாக, இன்க்ளூசிவ் கவர்னன்ஸாக கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் பேசியிருப்பாங்க. தென் இந்த ஸ்டேட் கமிஷனுடைய பவர் வந்து பெரிய லெவலில் யூட்டிலைஸ் பண்ணப்படல, நம்ம ஆல்ரெடி பார்த்துடலாம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கர்நாடகா மாடலை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இந்த ப்ரொவிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகவும் தே ஆர் ஹேவிங் அ செப்பரேட் ரிஜிஸ்டர், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு செப்பரேட் போர்ட்டல் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ தட் பிரிங்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத இங்கே பேசியிருப்பாங்க. இப்போ மொபைல் அடாலட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஜுடிஷியல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபேமிலி கோர்ட்ஸு இதெல்லாம் வந்து அதாலத் அப்படின்பாங்க. ஸோ மொபைல் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மூவிங் திங். ஸோ இதில் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்காக செப்பரேட்டாக ஒரு மொபைல் அதாலத் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனும் வந்து அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டையே பார்த்திங்கன்னா அந்த டெப்யூட்டி கமிஷனராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த டிஸ்ட்ரிக்டோடைய டெவலப்மெண்ட் பிளான்ஸில் இந்த டிசபிலிட்டி பீப்புளோடைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ளூசிவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது போக தே ஆல்சோ ஹேவ் கண்டக்டட் டிசபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெவ்யூ. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராசஸ் இன் அ கவர்னன்ஸ். ஒரு கவர்னன்ஸ் வந்து குட் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படின்னா பீப்புள்கிட்ட வந்து ஃபீட்பேக் எடுத்து பீப்புளோடைய நீட் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலிசிஸில் வந்து சேஞ்ச் பண்ணாலும் அந்த இடத்துல இன்க்ளூசிவ்னஸ் வரும். ஸோ தேர்பை ஸோ இட் வாஸ் அப்ரிஷியபிள் மூவ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஆத்தர் ஓவராலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியலில் இதுதான் ஓவரால் கிளிக்ஸ் அந்த ஸ்டேட் கமிஷனரை பற்றின முக்கியமான விஷயங்கள். ஸோ கவர்னன்ஸில் வந்து நீங்கள் பேப்பர் 2ல் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் கவர்னன்ஸ் எல்லாமே இன்டர்லிங்க்லாம். ஸோ நீங்கள் வந்து அதில் இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தென் ஃப்ரண்ட்லைன் நியூட்ரிஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ இதில் ஆத்தர் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நியூட்ரிஷனுக்கும் டிசபிலிட்டிக்கும் நிறைய லிங்க் இருக்குது. இந்தியா நமக்கு தெரியும், நம்ம வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிறது 1990s ஆஃப்டர் த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமே அட்டென்ட் பண்ணிட்டோம். பட் ஆனால் நம்மகிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. ஸோ ஏஷியாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பீப்புள் வித் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இல்லை அதர் டிசபிலிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடியது வந்து இந்தியாவில் தான். பிகாஸ் பீப்புள் இந்த ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை தான் அதில் வந்து மீன் பண்ணுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கக்கூடியதான் இந்த ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத வேரியஸ் ரிப்போர்ட் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இந்தியா வந்து ரொம்ப கம்மியாக வந்து ரேட்டிங் பண்ணியிருப்பாங்க. இது யூபிஎஸ்சியில் கூட இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டண்டிங், வேஸ்டிங், ஒபேசிட்டி இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சினால வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆத்தர் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹெல்த்தையும் டிசபிலிட்டி அண்ட் டயட்ரி ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. தெர் இஸ் எ லிங்க் இருக்குது. இப்போது ஒரு மேட்டர்னல், இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் போஷன் அபியானாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரியான மேட்டர்னல் ஹெல்த் கேர், இது போக மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில்ட்ரனோடைய நியூட்ரிஷன்ட்டையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது எக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், மில்க் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அங்கன்வாடி சென்டர்ஸ்லாம் ப்ரெக்னென்ட் உமனும் போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேட்டர்னல் மால் நியூட்ரிஷன், அந்த தாய் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அந்த குழந்தை ஃபியூட்டஸோடைய அந்த கரு வளரும் போதே ஒரு முழுமையான வளர்ச்சி அடையாமல் அதில் நிறைய டிசபிலிட்டி வரும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி உமன் பார்த்திங்கன்னா அனிமிக் டிசார்டர். ஸோ இந்தியா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் அனிமியா இந்த யங் ஏஜ் உமன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
ஸோ அனிமியா அப்படிங்கிறது ரத்த சோகை. ஸோ பீப்புள் வந்து அந்தளவுக்கு அவங்களுடைய அந்த ஃபோட்டோஸை தாங்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வந்து அவங்களுடைய கருப்பைக்கு இருக்காது. ஸோ அதனால் நிறைய அபார்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ இது வந்து ரெகுலர் கேசஸ் நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறதான். ஸோ இல்லை இவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது, இப்போ விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து பிளைண்ட்னஸ், கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிறக்கும் போதே. அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் லைக் செரிப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரம். ஸோ இது எல்லாமே வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினாலேயே வர்றது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைக் போஷன் அபியானாக இருக்கட்டும் அல்லது மிட் டே மீல்ஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ லெவலில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்லாம் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ த க்ரூஷியல் ரோல் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் ஆர் கிவிங் அவேர்னஸ் டு த டிசபிலிட்டி டு த பீப்புள். ஸோ அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து அங்கன்வாடி ப்ரோட்டோகால் ஃபார் திவ்யாங் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த மானிட்டரிங் அவேர்னஸ் கேம்பெயின் எல்லாம் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த போர்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற இன்னொரு ஆப் மூலியமாகவும் வந்து அவங்க பெரிய லெவலில் இந்த அவேர்னஸ் கேம்பெயினை வந்து முன்னெடுக்காங்க. இல்லை ஆஷா ஒர்க்கர்ஸும் சொல்லணும். ஆஷா அப்படிங்கிறவங்களும் அக்ரெடிட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா முன்னே இவங்க தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ தே ஆர் த ஃப்ரண்ட் லைன். பட் இதில் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. தே ஆர் நாட் வெல் பிளேடு, மோஸ்ட்லி கான்ட்ராக்சுவல் பேஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக நம்ம ஹெல்த்துக்குள்ளே செப்பரேட் டாபிக் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ ஹரியானா வந்து ஒரு ரோல் மாடல் ஸ்டேட்டாக வந்து இந்த இதில் பேசியிருப்பாங்க. அதில் மிஷன் வட்சாலயா இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இந்த ICDS அப்படிங்கிறது இட்ஸ் குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் லெவலில் வந்து கூட்டுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். பிகினிங் 1970s இந்த ஸ்கீம் வந்து ரோல் அவுட் பண்ணப்படுது. ஸோ இதன் மூலியமாக சைல்டு டெவலப்மெண்ட் அவங்களுடைய நியூட்ரிஷன் தேவையான அளவுக்கு கொடுக்குறது. இதுதான் ஃபர்தராக வந்து போஷன் அபியான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து இப்போது சேஞ்ச் ஓவர் பண்ணி அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தென் திவ்யாங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நம்ம மேலே பார்த்த மாதிரி செப்பரேட் ப்ரோட்டோகால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நன்கி ஃபர்ஸ்ட் ஸ்டே அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது வந்து அங்கே உள்ள கம்யூனிட்டி பீப்புள்ஸ், அங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணுறது. டிசபிலிட்டிஸ் வந்து எதனால் வரும், ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த ரோல் பிளே வந்து இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து பெருசாக பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், UNKல வந்து இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் கூட சேர்ந்து ஒரு 3 வருஷம் வந்து ஒரு இன்டர்வென்ஷனை வந்து ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ அதன் பிரகாரம் இந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய 25,000 அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி பண்ணி அவங்கள வந்து மோர் இன்க்ளூசிவாக வந்து இந்த ஒர்க்கில் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தெர் இஸ் அசஸ்மெண்ட் ஸ்டடி கண்டக்டட் பை திஸ் WFP பொறுத்த வரைக்கும் இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இவங்களுடைய க்ரூஷியல் ரோல் அது வந்து இந்த மானிட்டரிங் அண்ட் ப்ரிவென்ஷன், டயக்னோசிஸ் இதுக்கு வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதாக அவங்கள பற்றின ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஓவரால் ஆர்டிக்கல் பேசியிருக்கு. இது போக இதில் வந்து அடிஷ்னலாக இந்த டிசபிள் பீப்புளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரெயின்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, தெரபிஸ்ட், accessible school and transportation, affordable assistive devices and information communication system இவங்களுடைய நியூட்ரிஷன் ரிலேட்டடாக பெரிய லெவலில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தேவை. டிசபிலிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நம்ம எதிர்த்து போராட அப்படிங்கிறத இதில் வந்து ஆத்தர் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். தட் இஸ் என்டர்டைன்மெண்ட் செக்டரில் வந்து பெரிய லெவலில் நம்ம டேப் அவுட் பண்ணலை. டிசபிலிட்டி பீப்புள் அண்ட் தியர் ஃபேமிலிஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஆல்மோஸ்ட் $3 trillion எக்கனாமி இருக்குது. அதை வந்து நம்ம இன்ன வரைக்கும் அன்டேப் பண்ணலை அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரைட் ஆஃப் ஹியரிங் இம்பேர்டு பீப்புள். ஸோ அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். பிகாஸ் காது கேட்க இல்லாத பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து திங்ஸை வந்து லிசன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சப்டைட்டில்ஸ் போடுறதா இருக்கட்டும், இல்லை அதர் கண் தெரியாதவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதை டிக்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து we have to bring in அதில் இன்னும் இன்க்ளூசிவ்னஸ் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருப்பாங்க. Apart from that, if you look over, that's the sign languages. இப்போது காது கேட்காதவங்களுக்கு நிறைய சைன் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டெலிவிஷனில் நம்ம வந்து பார்த்துருப்போம்.
ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த குளோபல் ஆக்சசிபிலிட்டி அவேர்னஸ் டே, அப்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்னி அண்ட் ஹாட்ஸ்டார் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரிக்கெட்டை வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 63 மில்லியன் இம்பேர்டு ஹியரிங் இம்பேர்டு பீப்புள் வந்து அண்ட் ஆல்சோ 5 மில்லியன் விஷுவலி இம்பேர்டு பீப்புள் வந்து அதை பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதாக இவங்க இதில் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பீப்புள் வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான அவங்களுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுறதாகவும் ஷேர்ஸ் ஈவன் பாயிண்டட் எத்தனை தேட்டர்ஸில் வந்து அவங்களுக்கான ஃப்ரீ ஆக்சஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது, ஈஸியாக அவங்க போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே வந்து வி ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் இட், கவர்மெண்ட்டில் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஆக்சசிபிலிட்டி இந்தியா கேம்பெயின் அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த டிசபிலிட்டி பீப்புளுக்கான இந்த ரேம்ப்பு, அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்லாண்டிங்காக ஒரு பேமெண்ட் மாதிரி போடுவீங்க. ஸோ தட் இஸ் அதில் வந்து அவங்களுடைய இந்த வீல் சேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக அவங்களால மூவ் பண்ணி அவங்களே செல்ஃபாகவே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் அ வெரி மேஜர் திங். ஸோ அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இன்னும் ப்ரைவேட், அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் மோஸ்ட்லி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைவேட்ஸ் வந்து பெரிய லெவலில் அதை முன்னெடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஓகே, எனிவேஸ் இப்போது ரீசெண்டாக வந்து ஜஸ்டிஸ் சந்திரசூட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது ஃபிலிம்ஸ்லாம் வந்து இவங்கள வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்கள வந்து ஒரு பெனிஃபிஷியஸாக நீங்கள் வந்து காமிக்கக்கூடாது, அவங்களுக்கான டியூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய ரைட்டு அப்படிங்கிறது தான் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டிவ்யாங் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டியை வந்து மீன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டேர்ம் கூட வந்து யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் டினோட்டிங் அது ஒரு சேரிட்டி பர்பஸ், சேரிட்டிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய லெவல் இன் சொசைட்டியை வந்து அது வந்து குறைக்குது, அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல வர மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான டியூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். தே ஆர் ஆல்சோ a common citizen, they are having all the rights to demand all what they want அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆத்தர் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் செர்டன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த சைன் லாங்குவேஜஸை வந்து உள்ளே கொண்டு வரதா இருக்கட்டும், இதன் மூலியமாக அந்த இன்க்ளூசிவ்னஸை அவங்களும் வந்து எம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆத்தர் பேசியிருப்பாங்க. பட் ஸ்டில் தட்ஸ் அ கமர்ஷியலைஸ்டு திங். But that is all encourageable. Apart from that, this is what I talk about. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் மோர் அவங்களுக்கான ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ளூசிவ் இன் ஆல் த ஏரியாஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் குளோபலி கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் பர்சன் வித் டிசபிலிட்டி, அவங்களுடைய ஃபேமிலிஸ், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா they are ready to go for more entertainment based expenditures. So upon this is some 13 I'm sorry, previous 3 trillion சொல்லிட்டேன். It was a $13 trillion economy வந்து it is there, அது இன்ன வரைக்கும் அன்டாப் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இவங்கள வந்து ஒரு வேல்யூடு கஸ்டமர்ஸாக வந்து நம்ம பார்க்க மறந்துட்டோம். ஸோ வி ஹேவ் டு லுக் இட் இன் தேட் ஆஸ்பெக்ட். இது வந்து இன்க்ளூசிவ்னஸையும் கொண்டு வரும், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இன் எக்கனாமி அப்படிங்கிறதையும் பெரிய லெவலில் முன்னெடுக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிட்டோம்னா, that is breaking barriers with the help of technology. So the most astonishing thing happened in para Olympics. So நம்ம ஒலிம்பிக்ஸை பற்றி பெருசாக பேசுவோம். there is no gold medal in this time, but para Olympicsல we got many gold medals and others one. So கிட்டத்தட்ட ஒரு 29 மெடல்ஸ் வந்து நம்ம ஒலிம்பிக்கில் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய பேர் வந்து ஸ்ரீதல் தேவி அப்படிங்கிறவங்க. இவங்க அந்த அம்பு எறிகிற அந்த போட்டியில் அக்யூரேட்டாக அந்த மிட்டை வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு. இது போக ஜாவ்லின் த்ரோலோ மிஸ்டர் சுமிதா அன்டில் அப்படிங்கிற ஒரு ஹை ஜம்ப். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் மெடல்ஸ் வி ஹாவ் கெயின். ஸோ இதில் ஆத்தர் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ த அசிஸ்டிவ் டெக்னாலஜி, ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ், சப்போர்ட்டிங் டிவைசஸ் வந்து அவங்கள வந்து எம்பவர் பண்ணுது. ஸோ வி மஸ்ட் ப்ரொவைட் மோர் அசிஸ்டிவ் டெக்னாலஜி, thereby people can achieve to the more height அப்படிங்கிறது அந்த ஓவரால் ஆர்டிக்கிளுடைய க்ரக்ஸ். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட 90% பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து இந்த
அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க டியூ டு தேர் ஃபினான்ஷியல் ரீசனால் மேஜர்லி வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் சைட்லேயும் வந்து அந்த வெரி பேசிக் எசென்ஷியல் சென்சிட்டிவ் டிவைசஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதும் அனதர் குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ ICMR பார்த்திங்கன்னா இந்த லைனில் நிறைய முக்கியமான கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மொபைலிட்டி எய்ட் ஃபார் இந்த விஷுவலி கண் தெரியாதவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களால எல்லாத்தையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. தென் டேக் ரீடு, தென் அஃபோர்டபுள் டிஜிட்டல் டெக்ஸ்ட் ரீடர், இதெல்லாமே நிறைய IIT டெல்லி அண்ட் அதர் கன்சார்டியம் கூட சேர்ந்து நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எங்கே பெரிய ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபினான்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபண்டிங் இஸ் த மேஜர் ப்ராப்ளம். பிகாஸ் ICMR வந்து இப்போது தே ஹாவ் லிஸ்டட் ஒரு நேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் லைக் மைண்டட் பீப்புள் ஹேவிங் லாட் ஆஃப் ஐடியாஸ். நிறைய ஐடியாஸ் அவங்கள்ட்ட இருக்குது. பட் ஆனால் அவங்களால வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியல, ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடியல, சந்தைமயப்படுத்த முடியல. பிகாஸ் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஃபண்டு தான் ப்ராப்ளம். ஸோ அந்த வேல ஆத்தர் வந்து இந்த பெராக் சோசியல் அல்ஃபா குவெஸ்ட் ஃபார் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் அண்ட் அட்வாரன் இந்தியா ஆக்சிலேட்டர் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இது வந்து ஸ்டார்ட் அப் இந்த ஏரியாவில் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் மட்டும் இல்லாத மென்டர்ஷிப்பும் கொடுக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய முக்கியத்துவம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ விக்ஷித் பால் 2027 இந்தியா வந்து 2024 ஒரு சூப்பர் பவராகவும் ஒரு டெவலப் நேஷன்ஸாகவும் உருவெடுக்கிறதுக்கு இந்த இவங்களுடைய ரோலுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேலை நம்ம வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்ரோச் டிவைசஸ் பண்ணாமல் கஸ்டமைஸ்டாக ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம். தட்ஸ் அ வெரி வெல்கமிங் மூவ் அண்ட் திஸ் வில் டேக் our the community to the great extent அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு பிஃபோர் டிசபிலிட்டி பற்றின பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துலாம். சி த வெரி ஃபஸ்ட் திங் வி ஹாவ் டு லுக் ஓவர் இஸ் டிசபிலிட்டி அப்படிங்கிறத எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த பீப்புள் எப்படி சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கப்படுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிசபிலிட்டியாக இருக்கிறன்னு நினச்சி தே நாட் ஃபீல், பட் த சோசியல் நெக்லெக்ஷன் அண்ட் த கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஐசோலேட் பண்ணப்படுறாங்க அண்ட் தே ஆர் சஃபரிங் அப்படிங்கிறது தான் ஓவரால் திங். ஸோ எவ்ரி காமன் பீப்புள் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ் பீங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பீங் அ டேக்ஸ் பேயர் அண்ட் பீங் எலக்டரல் பர்சன் ஓட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் வந்து ஆஸ் லைக் எவ்ரி ஒன் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோடைய இட்ஸ் அ டியூட்டி டு ஆக்சஸ் மேக் தெம் ஆக்சஸ் எவ்ரிவேர். அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான டியூட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக இன் தமிழ்நாடு ஆக்டர் நெப்போலியன் அவருடைய பையனுக்கு வந்து ஜப்பானில் மேரேஜ் வச்சாங்க. ஸோ அந்த கதைக்கெலாம் போக வேண்டாம். பட் ஒன் ஆஃப் ஹிஸ் இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருடைய பையன் வந்து இந்தியாவில் வந்து இருக்க விருப்பப்படலை, யூஎஸில் போய் இருக்க விருப்பப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி அண்ட் த பீப்புளுடைய அப்ரோச் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் அவங்க அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறதில்ல. ரொம்ப ஆஸ் யூஸ்வல் கேஷுவலாக எவ்ரிவேர் வந்து அவங்க போகலாம் வரலாம், அதை யாரும் டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேர் ஹேவிங் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரீஸ்க்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் தட்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட். அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், டெக்னாலஜி வேணும். பட் த பீப்புளுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் மஸ்ட் பி சேஞ்ச்டு. நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய அப்ரோச் வந்து இவங்க ஒரு பெனிஃபிஷியரியாக வந்து அணுகிறதாகவும் சில கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பீப்புளும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லேயும் வந்து பீப்புள் டூயிங் இட். ஸோ இந்த மாதிரியான பிஹேவியரல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் இல்லை கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும் மஸ்ட் ஹேவ் டு சேஞ்ச். அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ த வெரி பேசிக்ஸ் ஆஃப் திஸ் ஆர்டிக்கிள் பார்க்கும்போது டிசபிலிட்டி அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 பிரகாரம், அதாவது ஒரு லாங் டேர்ம் ஃபிசிக்கல், மென்டல் அல்லது இன்டலெக்சுவல் அல்லது சென்சரி இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய பீப்புள், அதனால் அவங்களுக்கு வந்து மிச்சவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு தடை ஏற்படும் பட்சத்தில், ஸோ
அதோடைய தாக்கம் சொசைட்டியில் எஃபெக்டிவாக அவங்களால மிச்சவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாததை தான் we are terming it as a disability under the Personal Disability Act 2016. ஸோ சென்சஸோடைய டேட்டா பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2.21% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.68 கோடி பீப்புள் பார்த்திங்கன்னா டிசேபிள் கேட்டகரியில் வர்றாங்க. இதில் 56% மேல்ஸ் அண்ட் 46% வந்து ஃபீமேல் இருக்காங்க. த ஃபீமேல் வித் டிசபிலிட்டியை டபுள் பர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மென்ஷன் பை மிஸ்டர் ஜஸ்டிஸ் சந்திரசூட். நாட் டபுள் பர்டன், இட்ஸ் அ dual disability அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உமன் தெம்செல்ஃப் அவங்களையும் வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு வல்னரபிள் செக்ஷனாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ த உமன் ஹேவிங் டிசபிலிட்டி அவங்கள வந்து dual disability அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். And apart from that, the 2.21% அப்படின்னு சொல்கிறதுலாம் ஆத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலில் வந்து டிஸ்பியூட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் WHO ரிப்போர்ட் பிரகாரம் 16% பீப்புள் வந்து டிசேபிளாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் ஃபஸ்ட்டே வந்து முன்வச்சு ஆர்குமெண்ட்டை வந்து முன்னெடுத்துப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% இருக்காங்க. பெண்கள் வந்து 49%. ஸோ ஓவரால் இந்த பாப்புலேஷனில் 2.21 வந்து டிசேபிள், அதில் 56 மெயின், 48% வந்து ஃபீமேல் அப்படிங்கிற இந்த கேட்டகரி. ஸோ இதில் மெஜாரிட்டி 69% ஆஃப் த பீப்புள் வித் டிசபிலிட்டி எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் தான் வாழ்கிறாங்க. ஸோ தெர் வாஸ் அ வெரி இன்சைட்ஃபுல் கோட்ஸ் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, டிசபிலிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம், accessibility is the problem. ஸோ இதுக்காக நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். we will see that ஒன்றா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான லீகல் மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறலாம் இன்றைக்கி டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்த்தோம்னா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சோசியல் அப்ரோச் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தட் இஸ் அதாவது அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அந்த மூடில் தான் நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறோம். ரேதர் அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது கிடையாது. இட்ஸ் அ ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ விசிபிளான டிசபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வி ஆர் ரெகாக்னைசிங் இட். அதாவது இஃப் யூ சி த பீப்புள் ஹூ இஸ் வெரி அவங்க தோட்டத்திலே வந்து நமக்கு வந்து அவங்க டிசபிலிட்டிஸ் இருக்கிறது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். But there are some invisible sociological disabilities அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து பெரிய லெவலில் ஐடென்டிஃபை பண்ணப்படுறதில்லை. ஸோ இதை நீங்கள் வந்து ரீசெண்டாக மிஸ்டர் ரிட்டையர்டு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் சந்திரசூட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே இது வரும். ஸோ தீஸ் பீப்புள் won't behave like a normal, அவங்களுடைய காக்னிஷன் பவர் வந்து as like a normal people மாதிரி இருக்காது. பட் they have some extraordinary other skills. ஸோ அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு டீச்சருக்கு வந்து கெப்பாசிட்டிஸ் இல்லை. அப்போ டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் we have to bring some changes. ஈவன் மிஸ்டர் சந்திரஜோத் வந்து ஒரு 2 குழந்தைங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரைட்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்காரு. ஃபாஸ்டர் FOSTR. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் லீகல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் தான் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ். ஃபாஸ்டர் அப்படிங்கிறது உங்களால் முடிகிற வரைக்கும் ஒரு பர்சனை வந்து நீங்கள் உங்கள் கேருக்கு, உங்களுடைய கேரிங்க்கு வந்து நீங்கள் உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ அவங்கள கேர் பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் டெம்பரரி பீரியடுக்கு வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க. ஸோ மிஸ்டர் சந்திரசூத் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரைட்ஸ் வந்து இப்போது வாங்கி அவங்கள வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டிவ் திங்ஸை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டி இதை பற்றின நிறைய விஷயங்கள் பேசும்போது இந்த கருத்தையும் முன் வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம சோசியோ சைக்கலாஜிக்கல் அந்த இன்விசிபிள் டிசபிலிட்டிஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதுக்கான ப்ராப்பரான ஒரு மெக்கானிசம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு, அடுத்த விஷயங்களும் உள்ள வச்சுருப்பாங்க. தென் ஹெல்த்து, எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ, நீங்கள் நம்ம இப்போது வெஸ்டர்ன் நேஷன்ஸ் ஆர் டெவலப் நேஷன்ஸ்குள்ளெலாம் போனீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து ஒரு வீல் சேரோட பஸ் ஸ்டேஷனில் நிற்காங்க அப்படின்னா த வேன் அது வந்து
அதோடைய ஹைட்டை ரெடியூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அவங்க வீல் சேருடைய அவங்களே வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ் அவங்களே உள்ளே போய் அவங்களுடைய பிளேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் அசிஸ்டன்ஸ்லாம் டெவலப்பிங் நேஷனில் கொண்டு வர்றது இட் நீட் சம் டெக்னாலஜிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாகும். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஒரு சர்டன் லெவல்லையாவது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். அட்லீஸ்ட் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் பீப்புள் டிசபிலிட்டிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள், இப்போ பெண்களுக்கு தனியாக ஒரு கேட்டகரி பிளேஸ் இருக்குது, டிசபிலிட்டி பீப்புளுக்கு, எல்டருக்கு அண்ட் அதர் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான ஒதுக்கப்படக்கூடிய இடங்களையாவது நம்ம வந்து ப்ரீ ஆக்குபை பண்ணாமல் அவங்களுக்காக அதை வந்து லீவ் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வே. But it is not a discrimination. It should be as like their right. எப்படி உமனுக்கு செப்பரேட் பிளேசஸ் இருக்கோ அதே மாதிரி மென்னுக்கு வந்து செப்பரேட் பிளேசஸ் அலாட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி people with disability with both categories, they will also there's another category, there's a third gender we almost forget many times. ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் வெரி லோ எம்ப்ளாய்மெண்ட் ரேட். So because purpose of it, certain organizations அவங்களுக்கு வந்து certain facilities பண்ணி கொடுக்க, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினாலையும் அண்ட் certain கேசஸில் வந்து they are not எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அவங்களுக்கு வந்து இப்போ எம்ப்ளாய்மெண்ட் வந்து மறுக்கப்படுது நிறைய பிளேசஸில். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து we will see எவ்வளோ ஐ திங்க் 3-4% வந்து ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த பப்ளிக் People with Disability Act 2016 பிரகாரம். பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தட்ஸ் அ செகண்ட் திங். there's a lot of vacancies unfilled. Okay, so apart from that, வேறு என்ன ப்ராப்ளம் they are facing அப்படின்னா discrimination and social exclusion. ஸோ அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியான அந்த அவாய்டன்ஸ் சொசைட்டி பிரகாரம். பட் when the society is growing up, so people with disability are getting more flexible and they can be as normal. அவங்களுடைய எஃபிஷியன்சியை வந்து அவங்களால ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அதுவாக வந்து அமையும். பட் டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்ட் சொசைட்டிஸில் அது வந்து ரொம்பவே லேக் ஆக தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்பார்ட் they are going under a vicious cycle. அதாவது ஒரு சுழற்சியில் வந்து அவங்க திரும்ப திரும்ப அந்த பாவர்ட்டி அந்த ப்ராப்ளம்குள்ளே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டிசபிலிட்டியாக இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே பார்த்தா எக்கனாமிக் சோசியல் ரைட்ஸ் எல்லாமே அண்ட் ஆல்சோ ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாமே மறுக்கப்படும் பட்சத்தில் தென் ஆப்வியஸாக தே வில் ஃபாலோ அண்டர் த பாவர்ட்டி, வறுமை கோட்டுக்குள்ளே வருவாங்க. பிகாஸ் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தால் தான் மணி வரும், மணி இருந்தால் தான் தே கேன் லிவ் அ பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். ஸோ அது இல்லாத பட்சத்தில் பாவர்ட்டிக்குள்ளே வறுமையில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக வந்து தே ஆர் லூசிங் தியர் எஃபிஷியன்சி. பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லை அதர் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லேயோ அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. So once the people couldn't able to participate in the legislature law making process or decision making processல participate பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கான வெல்ஃபேர் நீட்ஸ் அவங்களால முன்வைத்து அதை நிறைவேற்ற முடியாது த்ரூ லாஸ். ஸோ அப்போ தே பிகம் வல்னரபிள் இன் த சொசைட்டி. ஸோ அப்படி வல்னரபிளாக இருக்கும்போது திரும்பியும் அப்படி வல்னரபிளாக ஆகிட்டாங்க அப்படின்னா சோசியல் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்க்ளூஷன், திரும்பியும் இந்த சமூகம் வந்து அவங்கள ஒரு பொருட்டாக மதிக்காது. ஸோ அந்த எக்ஸ்க்ளூஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அது ஃபர்தராக வந்து அது ஒரு மென்டல் ட்ராமாவை க்ரியேட் பண்ணுது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அந்த வெர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படிங்கிறது அவங்களுடைய வளர்ச்சியை வந்து பெரிய விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்காக நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் என்னென்ன மெஷர்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 41 டாக்ஸ் அபவுட் திஸ். அதாவது கவர்மெண்ட்டோடைய டியூட்டி, வெல்ஃபேர் சொசைட்டியில் கவர்மெண்ட்டோடைய டியூட்டி அப்படிங்கிறது ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் அதர் அசிஸ்டன்ஸை வந்து பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் ஏரியாஸில் வந்து அவங்களுக்கான ஃப்ரீ ஆக்சசிபிலிட்டி எவ்ரி திங். ஸோ அதை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டேஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள் பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கக்கூடியது ஸ்டேட்டோடைய ஒரு அத்தியாய கடமை. தட் இஸ் த டிபிஎஸ்பி, டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் நான் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் ஸ்கெட்யூல் 7 அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஸ்டேட்டோடைய அந்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸில் டிசபிலிட்டி அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த கேட்டகரி. அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது ஸ்டேட்டோடைய முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்னால் மாநிலம், இந்த இடத்துல ஸ்டேட்னா கவர்மெண்ட்டில் மாநிலத்தை வந்து நம்ம மையப்படுத்துவோம். தென் இந்தியா பார்த்திங்கன்னா இந்த UNCRPD, தட் இஸ் UN கன்வென்ஷன் ஆஃப் ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இதை வந்து நம்ம 2016 சைன் பண்ணியிருப்போம்.
If you look over this right, இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2019 12th COP சமிட் இது ரிலேட்டடாக நடந்துச்சு. ஃபர்தர் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நியூயார்க்கில். ஸோ இதோடைய இனிஷியல் சமிட் எந்த இதில் எப்போ இதில் கொண்டு வந்தாங்கன்னா, யுனைடெட் நேஷனுடைய ஜென்ரல் அசம்பிளி 2006 இந்த கன்வென்ஷனை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஸ் கண்டிப்பாக அவங்க வந்து தே ஹேவ் டு ப்ரொடெக்ட், ப்ரொமோட் அண்ட் என்ஷூர் இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுடைய உரிமைகளை வந்து நிலைநிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட், இந்தியா வந்து 2008 தான் வந்து இந்த ஆக்ட் வந்து 2008 தான் வந்து நடைமுறைக்கு வருது. இந்தியா 2016 ராட்டிஃபை பண்ணி we have brought in ஃபர்தர் வந்து நம்ம அதுக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான், அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 அப்படிங்கிறது. ஸோ இந்த யூஎன் கன்வென்ஷன் கீழே ஒரு கமிட்டி ஆன் ரைட்ஸ் ஆஃப் PWD அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இவங்க தான் ஃபுல்லாக வந்து மெம்பர் கண்ட்ரிஸ், இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, எந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்துக்காங்க அப்படிங்கிற மானிட்டர் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு 18 எக்ஸ்பர்ட் வந்து இருப்பாங்க மெம்பர்ஸாக. இவங்க ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி மீட் பண்ணுவாங்க ஜெனீவாவில். ஸோ ஓவரால் அதில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஒர்க்குக்கு வந்து ஃபுல்லாகவே அசிஸ்டன்ஸ் இது வந்து பண்ணுவாங்க. இது போக இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டியில் இன்னொரு ட்ரீட்டியும் இருக்குது, தட் இஸ் மராகேஷ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி 2013 கொண்டு வந்திருப்பாங்க. இதுலேயுமே வந்து இந்தியா வந்து சைனேட்டரி தான். ஸோ இதோடைய மேஜர் பர்பஸ் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஒர்க் அதாவது புக்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதர் பப்ளிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பைலிங்குவல், விஷுவல் அல்லது இந்த பிரிண்ட் டிசேபிள் இம்பேர்மெண்ட் இருக்கக்கூடிய பீப்புள், ஸோ அவங்கள வந்து ஈஸி ஆக்சசிபிலிட்டி கொண்டு வர்றதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மராகேஷ் ட்ரீட்டி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு WIPO, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ரிலேட்டடான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக இந்த காப்பி ரைட் அப்படிங்கிறத இதில் இந்த மாதிரியான அதர் விஷயத்தையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு மேஜர் இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுடைய லாஸ் வந்து வேறு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து முன் வைக்கிறது அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இந்த PWD ஆக்ட் 2016 இதில் உள்ள மேஜர் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். பிகாஸ் உங்களுக்கு கவர்னன்ஸில் இதுதான் மேஜர் ஏரியா. ஏன்னா கவர்னன்ஸில் என்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த PWD ஆக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாலாம் அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த ரைட் டு டிசபிலிட்டி ஆக்ட் 2016 பொறுத்த வரைக்கும் 2017 தான் இந்தியாவில் வந்து அதை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வராங்க. பட் பாஸ் பண்ண 2016 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இது 1995 ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1995 ஆக்டை பொறுத்த வரைக்கும் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 7 ஃபார்ம் ஆஃப் டிசபிலிட்டியை தான் வந்து டிசபிலிட்டியாக வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளைண்ட்னஸ், லோ விஷன், லெப்ரசி, க்யூர்டு பர்சன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் மென்டல் இல்னஸ். இது எல்லாமே வந்து இந்த 7 தான் டிசபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வச்சுருப்பாங்க. பட் இந்த 2016 ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 21 நம்பர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ கேன் கெட் டு த லிஸ்ட் ஆஃப் தோஸ். ஸோ இந்த 21 ரொம்ப நோட்டபிள் திங் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக என்ன கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா, பிளட் அதாவது ரத்தம் சார்ந்த டிசார்டர்ஸ்க்கான எந்த விதமான லிஸ்ட்டும் வந்து அதை வந்து டிசபிளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இதில் தலசேமியா, ஹீமோஃபாலியா, சிக்கிள் செல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசபிலிட்டியில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த ஆக்ட் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மோர் பவர் இருக்குது, இன்னும் ஃபர்தர் டிசபிலிட்டிஸை வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது போக பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிமினேஷனோ இல்லை அவங்க அஃபண்ட் பண்ணாலோ அவங்களுக்கான பெனால்ட்டி அண்ட் ஆல்சோ ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் இதை பற்றியும் வந்து இதில் பேசியிருப்பாங்க.
ஓகே, தென் ஃபர்தராக இந்த இதில் முக்கியமான ஒரு இதுனா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. தட் இஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படிங்கிறது அதாவது 40% டிசபிலிட்டி வந்து இருக்கணும் ஓவரால் அந்த இன்டென்ஸ் சிவியாரிட்டி ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் யூபிஎஸ்சிலையுமே அந்த 40% ஆஃப் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியை தான் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. அண்ட் இவங்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கும்போது 3 to 4% வந்து ரிசர்வேஷன் வந்து பேஸ்ட் ஆன் திஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஹையர் எஜுகேஷனில் வந்து 5%க்கும் குறையாமல், கவர்மெண்ட் ஜாபில் 4% குறையாமல், வேறு லேண்ட் அலோகேஷன் அல்லது பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் அதில் வந்து 5% சொல்கிறாங்க. அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 6 to 18 இயர்ஸ் வந்து ஃப்ரீ எஜுகேஷன். வேறு இப்போ நீங்கள் நார்மலாக ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரொவிஷன் வந்து 6 to 14 இயர்ஸ் தான் இருக்கும். தட் இஸ் ஆர்டிகல் 21 ஏ பார்த்தீங்கன்னா தட் இஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக தட் இஸ் 6 to 14 இயர்ஸ் தான் இருக்கும். பட் பர்சனல் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அப் டு வந்து 16 இயர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் another one thing. Okay, then there are some other major concept with this thing is அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் கார்டியன்ஷிப்பை பற்றியும் பேசியிருப்பாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து டிசேபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்டியனாக இருக்கிறவங்களுடைய ரைட்ஸ்லாம் என்னென்ன. இப்போ லிமிட்டட் டிசபிலிட்டி அண்ட் ப்ளீனரி லிமிட்டட் கார்டியன் அண்ட் ப்ளீனரி கார்டியன் சொல்கிறாங்க. இப்போது ஒரு டிசபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மென்டலி இல்லான பர்சனாக இருக்காங்க, ரொம்ப பெரிய லெவலில் டிசபிலிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஜாயிண்ட் டெசிஷன் எடுக்கலாம். இவங்க கூட வந்து சேர்ந்து கார்டியன் ஹேவ் த ரைட் டு இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க கூட சேர்ந்து வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ப்ளீனரி கார்டியன் அப்படிங்கும்போது டிசபிலிட்டி கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும்போது அந்த மென்டலி இல் பர்சனுக்காக இந்த கார்டியனே வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இந்த இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது போக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அட்வைசரி குரூப்னு செப்பரேட்டாக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல் வந்து இன்க்ளூசிவ்னஸ் கொண்டு வரதுக்காக. தென் தெர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி, இவங்களோட பாலிசிஸ்லாம் ப்ராப்பராக உள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, அதோட எந்த மாதிரி க்ரோத் வந்திருக்கு அப்படிங்கிறத அப்பப்போ அனலைஸ் பண்ணி தே வில் மேப் தேர் க்ரோத். ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் அப்படிங்கிறத சொல்லி 2015 கொண்டு வந்திருப்பாங்க. தட் இஸ் சுக்மயா பாரத் அபியான் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இது செப்பரேட் டிபார்ட்மெண்ட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் கீழே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வராங்க. ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி இந்தியா கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் என்விரான்மெண்ட். தட் இஸ் அ ஃப்ரீ ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு பேரியர் ஃப்ரீ ஆக்சஸ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதுலாம். எஸ்பெஷலி ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் பில்டிங்ஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதில் இப்போ நம்ம சொன்ன சைன் லாங்குவேஜாக இருக்கட்டும் இல்லை சப்டைட்டில்ஸ் போடுறதாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆக்சசிபிலிட்டி இந்தியா கேம்பெயின் 2வும் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் வந்து பெரிய லெவலில் அவங்களையும் அந்த சோசியல் இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூஎன் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சைன் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லி September 23 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் த சிங். ஏன் இந்த இன்டர்நேஷ்னல் டேலாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து பீப்புளுக்கு உணர வைக்கிறதுக்காக அந்த டைமில் வந்து அந்த அவேர்னஸ் வந்து பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு டே ஸ்பெசிஃபிக்காக வந்து கொண்டாடுவாங்க. இது யூபிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா இட் வாஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு ஐ திங்க் வாட்டர் டேன்னு நினைக்கிறேன், இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே ஆர் சம்திங். பட் போகிறப்போ அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போது December 3 அப்படிங்கிறது டிசம்பர்னால் 12th month, 3 அப்படிங்கிற டேட். ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்வன்ஸில் வந்து ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தென் தெர் இஸ் அ National Institute for Mental Health Rehabilitation Centers. So these are very important informations. இதை தாண்டி you don't need to just current affairsல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க other informations. Okay, then we will move on to the other thing.
ஓகே, இந்த ஆர்டிக்கல் போயிடலாம் பிகாஸ் இட்ஸ் வெரி ரொம்ப நாள் போயிடுச்சு. ஸோ நியூ கிரைம்ஸ் அண்ட் டூல்ஸ். ஸோ டிஜிட்டல் கிரிமினல்ஸ் நிறைய சைபர் த்ரெட் மூலியமாக குரூப்பாக கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. நிறைய டெக்னாலஜிஸை வந்து உள்ளே கொண்டு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஒரு சிங்கிள் கால்லே வந்து ஒருத்தங்களுடைய லைஃப் சேவிங்ஸை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாம் வந்து பெரிய த்ரெட்டு. அண்ட் கவர்மெண்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் முன்னே கொண்டு வரும்போது இட்ஸ் ஆல்சோ டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ரெடியூஸ் த வல்னரபிலிட்டி. பீப்புள் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் wake-up call. So GDP, India வந்து லாஸ்ட் இயர் இட் வாஸ் அரௌண்ட் 8% GDP. ஸோ இந்த டைம் வந்து 7.1 அட்டைன் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்காங்க. பட் இந்த செகண்ட் குவார்ட்டருடைய ஜிடிபி பார்த்தீங்கன்னா 6.5 இட் வாஸ் வெரி லெஸ்ஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அர்பன் ஏரியாஸில் டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து பேசியிருப்பாங்க. பட் ரூரலில் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ்க்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் யூஸ் பண்ணலாம். ஈவன் கவர்னன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த ரோல் ஆஃப் சோசியல் மீடியா. ஸோ எந்த அளவுக்கு வந்து போலரைஸ் பண்ணுறாங்க ஓட்டை, அதாவது ஓட்டு வாங்குறதுக்கு எப்படி சோசியல் மீடியாவில் வந்து எமோஷனை ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமாக ஓட் பேங்க்கை வந்து செக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ இப்போ ரீசன் இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க எமோஷனை தூண்டுற மாதிரியான ஜிஹாது. ஸோ there's a நியூ டெர்மினாலஜி ரிலீஜியஸ் பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அண்ட் இங்கே வந்து பொலிட்டிசைசேஷன் ஆஃப் ரிலிஜனை வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசமும் நிறைய பேர் வந்து முன் வச்சாங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி ரொம்ப டைம் போயிடுச்சு. எனிவேஸ் தேங்க்யூ.